இதில் பாருங்கள் வந்து எங்கள்கிட்ட இராணுவத்தில் பெரிய நேவி போட் வந்து கொண்டு இருக்குது. இவையெல்லாம் கட்டி இவர் அந்த போட்டுக்கு மேலே என்ன இப்போ கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூட அப்படிங்கிற பட்சத்து போட் வந்து ஒரு படகில் மியன்மார்ன்னு சொல்லுவேன், அந்த பர்மா அந்த பகுதியிலேருந்து எங்கள் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மக்களுக்கு மிக்க நன்றி. இந்த நேரத்தில் ஏன்னா அவைகளுக்கு சாப்பாடு தண்ணி வசதியிலெல்லாம் செய்து கொடுத்ததாம் அவைகளுக்கு மிக்க நன்றி. இந்த இதை சொல்லணுமே அவைகளுக்கு தெரியும் இது இந்த கஷ்டம் இவ்வளவு கஷ்டம்ண்டு. வணக்கம் ரவலே, நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்டா முள்ளிவாய்க்கால். இது உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரதேசம்னு தெரியும். எங்கள்கிட்ட வெளிச்சம் அந்த மண்ணில் நிற்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 108 பேர் வந்து இருக்கணும். 108க்கு மேற்பட்ட ஆக்கள்லாம் வடிவாக சொல்லினோம், இல்லை 108 பேர்ன்ற மாதிரி தான் சொல்லினோம். இப்போ இந்த மண்ணுக்கு வந்து ஆக்களுக்கு வந்து போட்டில் வந்து மியான்மர்லேருந்து வந்திருக்கணுமா, மியான்மரான்னு சொல்லப்படுது. அதாவது ராணுவம் தானே சொல்லியிருக்கேன் மியான்மர்னு சொல்லி. அப்போ இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் 100 கைக்குழந்தைகள் மற்ற கற்பிணி தாய்மார் ஒரு முதிய அம்மா எல்லாம் சேர்த்து மொத்தமாக 108க்கு மேற்பட்ட ஆக்கள்னு வடிவாக சொல்லப்பட இன்னும் கணக்கு தெரியலை. இப்போ என்னடா வந்து இங்கே வந்து ஆக்களை ரக்கிறதை கேட்டு எந்த ஒரு வசதியும் இல்லையா. இவையில் வந்து திருவண்ணாமலைக்கு தான் கொண்டு போகணும், திருவண்ணாமலை காவருக்கு கொண்டு போகணுமா. அதில் வந்து இப்போ திருவண்ணாமலையிலேருந்து போட் வந்து கொண்டு இருக்காங்க. இவையில் வந்து இழுத்து கொண்டு போகிறது, அதாவது இந்த போட்டோட கட்டி எடுத்து கொண்டு போகணும் திருவண்ணாமலை காவருக்கு. அப்போ அதைத்தான் இந்த காணொலி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே காணொலிக்கு செல்லாம். காணொலிக்கு போகிறதுங்க சேனலுக்கு சார்ந்தவங்க ஆதரவு நம்புறேன். அடிக்கடி இதே போல சேனல்கள் வீடியோக்கள் வேணும் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு நம்புறேன். இப்படியே காணொலியே பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுக்கு அந்த அவையில் இப்போ சந்திக்கிறதுக்கு என் அண்ணாண்டு என் ஃப்ரெண்ட், யூடியூப்பில் ஃப்ரெண்ட் அண்ணா தான் அவர் வந்து ஹெல்பிங் சேனல் செய்கிறார். உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். என்னோட உடையார்கிட்ட கேம்ப்லேயும் நீங்கள் அவர் சந்திச்சிருப்பீங்க. இப்போ அவர்கிட்ட கேட்கப்பறம் அவர் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வந்தவர் அந்த மக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுப்பாங்க. அவங்களோட நிலைமை வந்து ஒரு மோசமான நிலைமையாக இருக்குது. அப்போ இந்த நிலைமையில் இருக்கிறவங்கள எங்களால் நான் நேரே பார்த்ததால் அவங்கள நான் யோசித்த நான் உடனே ஒரு குறிப்பிட்ட நேரமாவது அவங்கள கரையில் கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுருந்து மீண்டும் அவங்கள வந்து அவங்க எந்த படத்தளத்துக்கு அவங்கள அழைச்சி கொண்டு போக முடியுமோ அங்கே கொண்டு போகலாமென்று என்ற எண்ணம், என்ற கருத்து. உண்மையில் என்ன நடக்க போகுது, நானும் வந்து முல்லைத்தீவு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கதைச்சினாங்க. அவரும் இது சம்மந்தமாக கதைச்சிருக்கா. நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவீங்கள். என்ன நாங்களும் கேட்டுறாங்களோ வேலை கரையில் வந்து நிறுத்தி போட்டு நீங்கள் போட் வந்த அப்புறம் திருப்பி ஏற்றுங்க என்ன போட்டு இவ்வளோ நம்ம கேட்க நிற்க அதை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதை கதைச்சிருக்கோம். வீடியோ படுத்தோம். மற்ற என்ன மாதிரி நீங்கள் உள்ள பார்க்க அவையில் கதைச்சவையில் அவங்களோட கதைக்க முடியலை. அவங்க கைப்பாசையில் காட்டினோம். ஏனெண்டா அவையில்ற மொழி வேறு, எங்களோட மொழி வேறு. நாங்களும் கதைக்கிறது அவங்களுக்கு விளங்காது. அவையில் எங்களுக்கு சில விடயங்களை வந்து கைவிடாக காட்டினோம். கரைக்கு கொண்டு போங்கன்ற மாதிரி கேட்கினோம். அடுத்தது இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிறன்றதை காட்டினோம். எங்களுக்கு அந்த பிள்ளைகளை காட்டினோம், இப்படி கையை காட்டி இப்படி சொல்லினோம். அப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா அதுக்குள்ளே சின்ன பிள்ளைகள் இருக்குது, ஒரு முதியவர்கள் இருக்கிறாங்கன்றதை வந்து அவங்க சைகை விடாக காட்டுறாங்க. என்னென்னா மொழி பிரச்சனையால் அவங்களால எங்களோட கேட்க முடியலை. நாங்கள் கேட்குறோம், அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியலை. என்னென்னா மொழி பிரச்சனை. அவையில் சொல்கிற மொழியும் வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அவங்க சைகை ஊடாகத்தான் சில விஷயங்களை எங்களுக்கு சொல்லினோம். நீங்கள் பார்க்கலாம். அதோட இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் நிற்கிறதும் வந்து முள்ளிவாய்க்கால். இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த சம்பவங்களும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. காணொலி ஊடாக இந்த வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகளும் நேரடியாகவும் பார்த்துருப்பீங்க சிலர். இப்படியான இடத்துல நாங்கள் பட்ட அவலங்கள்ன்றது தெரியும். அதே அவலத்தை வந்து மியான்மர் மக்கள் வந்து இப்போ அங்கே பட்டு கொண்டிருக்கிறோம். இவைகள் வந்து உண்மையில் இப்படி ஒரு சூழலுக்கு இருக்காமல் இவைகள் வந்து ஆரோக்கியமாக கரைக்கு அவங்களோட இடத்துக்கு போய் சந்தோஷமாக அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று எதிர்பார்ப்போடு நான் உங்கள்கிட்ட இந்த விடயத்தை சொல்கிறேன். நன்றி. இதுதான் தம்பி. இப்போ என்னென்றால் ஒரு படகில் மியன்மார்ன்னு சொல்லுவேன், அந்த பர்மா அந்த பகுதியிலேருந்து சின்னஞ்சிறுசுகள் பெரியாக்கள் என்று சொல்லி வந்திருக்கேன். இப்போ அந்த வந்திருக்கிறாக்கள பாதுகாப்புக்கு என்ன மாதிரி அல்லது அவைய பாதுகாக்கிறோம் எல்லாமே என்ன மாதிரி என்று கேட்டதுக்கு அவை சொல்லுவேன் சுகாதார ரீதியாக அவைன்ற உடல்நிலைகளுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி நான் பார்த்தது. உணவுகளை கொண்டு போய் கொடுத்துருக்கு. இப்போ என்னென்னா இப்போ சும்மாவே உங்களுக்கு தெரியும் ஒரு போட்டுக்கு இந்த அடிக்கிற வெயில் காற்று இப்போ கடலெல்லாம் சீட்டம் இருக்குது, சின்ன கைக்குழந்தையெல்லாம் இருக்குன்னு சொல்லினோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ இவையில் உள்ளே வச்சுருந்தது இப்போ மலையாளத்துக்கு அற்ற ஒரு செயல் உண்டு. இப்போ நீங்கள் கதைச்சி இப்போ வழியில் கொண்டு வந்து இருத்தி போட்டு இப்போ இந்த கூட்டி கொண்டு போகிற மாதிரி தான் கதைச்சி பார்த்துக்கலாம். பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் இதுக்கு உங்களுக்கு நாங்கள் என்னென்ன அப்படி இப்போ கடலில் வேறு ஒரு நாட்டை சேர்ந்தாக்கள் வந்திருந்தால் கடலில் இப்போ கொலுசு கூட அதில் நான் நினைக்கிறேன் தலைவடிதான் நேவி தான் அதை பார்க்கும்.
நேவி அதை பார்த்ததில் நான் கேட்டதில்லை. அவை சொன்னது சுகாதார ரீதியாக அவைக்கு பிரச்சனை இல்லை. உணவுகளை கொடுக்குறோம். தாங்கள் இப்போ நேவியை வரவழைச்சு தங்களோட கடற்படை தளத்துக்கு கொண்டு போய் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாங்கள் அப்போ விலபங்க கொண்டு போகிற திருவோணமலையை கொண்டு போகிறோம். இந்த நாட்டை சேர்ந்தவர் உறுதிப்படுத்தப்பட்டார். அடையாள அட்டையில் எதுவும் காட்டினீங்களா இந்த நாட்டை சேர்ந்த? நான் பார்க்க காட்டியில் ஓகே காட்டியில் மியான்மரை சேர்ந்த ஆக்கலண்டு சொல்லுது. அவியல் சொல்லியில் இப்போ நேவி சொல்லி நீங்கள் போய் நேராக போய் சந்திச்சிங்களா? கேட்கல. அது வந்து உணவு மனிதாபிமான முறையில் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் பார்த்தது. அதை பார்த்துருக்கு. ஆனால் அவைக்கு மொழி தெரியாது. எங்களோட மொழிகள் அல்ல இங்கிலீஷ் கூட தெரியாத நிலைமையில தான் அவை இருக்கு. குழந்தைகள் கர்ப்பிணி தாயின் மாதிரி குழந்தைகள் இருக்குது. கர்ப்பிணி தாயும் இருக்குன்னு சொல்லுதுன்னா குழந்தைகள் இருக்குது. சுகாதார ரீதியாக தாங்கள் அதை பார்த்துட்டோம்னு சொல்லி இப்போ எங்கிட்ட ராணுவ நேவி வந்து போட்டுக்கே நிற்கணுமா? நிற்கணும். எத்தனை பேர் கிட்டத்தட்ட? நான் ஒரு 2-3 பேரை கண்டேன். நாங்களும் பார்த்து நாங்கள் இப்போ நிற்கணும். இப்போ எப்போ கொண்டு போகிற ஐடியா இல்லை? நான் இப்போ இந்த அண்ணா ஃப்ரெண்ட் ஒரு ஆள் போனவர் உள்ள போட்டில் அப்போ அவர் பார்த்தவர். இப்போ எத்தனை மணி போல் கொண்டு போகிற மாதிரி? இல்லை வந்து கொண்டிருக்கான்னு சொல்லு. போட் வந்து கொண்டிருக்கு. போட் வந்து கொண்டிருக்கு. நேவி வந்த உடனே நாங்களும் அதை கொண்டு போவோம்னு சொல்லியிருந்தோம். தம்பி ஏற்கனவே எங்களோட தீர்த்தக்கரையில் இந்திய படகு ட்ரோலர் பிடிச்சு கொண்டு வந்தது கிடையாது. பிடிச்சு கொண்டு வந்த இடத்துலையே ஏன் பிடிச்சு கொண்டு வந்தேன்னு தான் கேட்டோம். அடுத்த நாட்டு இந்தியாக்கள். ஆனால் நான் என்னென்றால் மனிதாபிமான ரீதியில் உணவு இல்லாமல் மயங்கி கிடக்கிற நிலைமை என்றால் நாங்கள் விடியலாண்டு தான் போனது. அப்போ போய் பார்க்கல சுகாதார ரீதியாக தாங்கள் பார்த்து பிரச்சனை இல்லை என்று தான் சொல்லுவோம். இப்போ மதியமாயிட்டு மதிய உணவு வழங்கப்படுமா? இப்போ உணவு கொண்டு வழங்கினாங்க. அப்போ அடுத்த கட்டத்துக்கு அவியல் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை செய்வினம் என்று தான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் செய்யலாம். என்ன செய்கிறோம்? எங்களால் இயண்ட நாங்கள் பார்த்தோம். இயண்டம் சின்ன பிள்ளைகளும் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு சட்டமன்ற எத்தனை மொத்தம் டோட்டல் எத்தனை பேர்? அதுக்கு 100க்கு மேலேன்னு சொல்லணும். 100க்கு மேலே இருக்கலாம். அந்த குஞ்சு உரிமைகள் என்று சொல்லி எல்லாம் எந்த நாட்டுக்கு போக பழுக்கிட்ட மாதிரி தெரியும். அது என்னென்னால் மொழி அந்த எங்கட மொழிகள் அல்லது இங்கிலீஷ் கூட தெரியாத நிலையில தான் இந்த சனம் இருக்குது. நன்றி. உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்பில் நீங்கள் போய் கதைச்சு மக்களோட பிரச்சனைக்காக வேண்டியும் இன்னொரு மனிதாபிமானத்தில் செய்யப்பட்டதுக்கு நன்றியா. சரி.
முள்ளிவாய்க்கால் கடற்கரை அருகிலே நான் நினைக்கிறேன் நிலத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திலே ஒரு இனம் தெரியாத போட் ஒன்று வந்து ஒதுங்கி இருக்கின்றது. அதிலே அகதிகளாக வந்ததென்று சொல்கின்றார்கள். மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான சிறு குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள் போன்றவர்கள் அந்த போட்டில் இருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு மேல் பயணம் செய்தது என்று சொல்லுகின்றார்கள். அனைவரும் அதில் அரைவாசி பேர் மயங்கிய நிலையிலே இருக்கின்றார்கள். நாங்கள் கொண்ட உணவுகளை கொடுக்கும் பொழுது தண்ணியை குடிக்கும் அளவுக்கு கூட சக்தி இல்லாத நிலையில் இருக்கின்றார். 2 கர்ப்பிணி தாய்மார்கள், இன்னும் வயசாளிகளும் இருக்கின்றார்கள். நிற்கதியான நிலையில் நிற்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இன்னும் சட்ட ரீதியான இது மனிதாபிமான உதவிகள் மட்டுமே கரையிலே உள்ள இந்த சமூகம் செய்கின்றது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக எதுவுமே தெரியவில்லை. எனவே தயவுசெய்து எங்கள் அரசாங்கம், இந்த மாவட்டம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இவருடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் இங்கிருந்து திருவோணமலைக்கு செல்வதற்கு இன்னும் 8 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படும். அவர்களிடத்தில் எரிபொருள் இருக்கின்றதா என்று கூட எங்களால் அறிந்து கொள்ள முடியாத நிலை. காரணம், அவருடைய மொழி வேறு, எங்களுடைய மொழி வேறு. தேசிய மொழியான சர்வதேச மொழியான ஆங்கிலம் கூட அவர்களுக்கு தெரியாத நிலை. எனவே எங்களால் எதுவும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம். எனவே உரியவர்கள், என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் உடனடியாக கரைக்கு கொண்டு மருத்துவ உதவி வழங்குவதுதான் மிக முக்கியம். இப்போ யாழ்ப்பாணத்துக்கோ திருவண்ணாமலை போட் அடைகிறதுக்கு இங்கே இடம் இல்லை, அது அந்த பிரச்சனை கதைச்சிட்டு அது. ஆனால் இங்கிருக்கின்ற சகோதரர்கள் சொல்கிறார்கள், எத்தனை சிறிய படகுகளையும் அனுப்பி அவர்களை மிக பத்திரமாக கரை சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நேரம் செல்ல செல்ல கடலின் நிலை மாறும் பொழுது, அலை கூடும் பொழுது அந்த உதவியை கூட அவர்களால் செய்ய முடியாத நிலை கொண்டு ஏற்படும் என்று நாங்கள் வேதனையோடு சொல்ல விரும்புகிறோம். இந்த நாட்டில் இருந்து இத்தனை படம் இப்போ வந்துருக்கு. சைட் படம் இப்போ உள்ள படம் இல்லை. இது மீடியா என்ன சண்டியன் விளக்கத்தை சொல்ல மீடியா சண்டியன் இருந்துருக்கணும். என்ன சண்டியன் விளங்க யாரு அவன் இருந்துருக்கணும். இப்போ நாட்டுக்கு எத்தனை வந்துருக்கு, இத்தனை மண்ணில் இறங்கிருப்பான். சரி, ஒரு மீடியா கொடு, ஆளை கொடுத்தேன். அவனுக்கு தெரியும், நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போட்டுக்கிட்ட அந்த பொதுமக்கள் வந்து போய் நம்ம போட்டுக்கிட்ட எங்கட நேவி வந்து உள்ள நிற்கிது அண்ணா இருக்கணும் அண்ணே. அங்கே நேவி போட்டுக்கு இருக்கணும். ஓ, வேலை முல்லைத்தீவு மக்கள் தாங்கள் ரக்கணத்துக்கு ரெடியாக தாங்க நிற்கினா மாதிரி வேணா அழைச்சி அவங்களுக்கு கட்டுக்க நினைக்கிறேன். இப்போ போட்டை அதால் அணைச்சாச்சு ரக்க போய் நம்ம நடக்குது. இந்த போட்டில் தானே மக்கள் இருக்கணும். இந்த இராணுவம் வந்து நிற்கிது. 108 பேராம் இந்த போட்டில் இருக்குதுன்னா இப்படித்தான் எங்கள்ட உறவுகளும் ஒரு டைமில் போட்டோவில் அவுட் சரியாக அங்கே இங்கேன்னு போய் தனியாக மடைஞ்சது. ஆனால் போட்டோவில் தாண்டு போய் இருக்கணும் பாருங்க. போலீஸ் சொன்னதான் மியான்மர்ன்ற மாதிரி. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள்ட முள்ளிவாய்க்கால் மண்ணில் காளியம்மன் கோயில் அடியில்தான் இந்த போட் இப்போ வந்து நிற்கிது. ஏன்னா நடு கடலில் பிரச்சனை நின்றதில் எங்கள்ட மீனவர்கள்லாம் எங்கள்ட முல்லைத்தீவு மீனவர்கள்லாம் இழுத்து கொண்டு விட்டான்னு வடிவா தெரியா இப்போ ட்விட்டர் வச்சுருந்தேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து போட் வந்து ஸ்டார்ட் ஆகி கொண்டு போகப்படுது கடற்கரைக்கு, காவருக்கு போகுது போட். போய் சந்தோஷமாக இருக்கட்டும், காவரில் கடலுக்கு பக்கையில் இருக்குன்னு இருக்குது. இதில் பாருங்க வந்து எங்கள்கிட்ட இராணுவத்தில் பெரிய நேவி போட் வந்து கொண்டு இருக்குது. இவையெல்லாம் கட்டி எடுத்து கொண்டு திருவண்ணாமலை காவருக்கு இல்லாட்டி காங்கேசந்துரம் காவருக்கு கொண்டு போகிறன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. முடிவாக என்னென்னு தெரியல, பார்ப்போம். இப்போ அப்படிமான பாராளுமன்ற எம்பி, முல்லைத்தீவு பாராளுமன்ற எம்பி அதை பேர நினைக்கிறேன்னு பார்ப்போம் என்ன நடக்கிறது. நேவியில் போட் வந்து கொண்டு இருக்குது. வந்து தான் நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டு போகிறோம், கூட்டி கொண்டு போகிறது பாதுகாப்பு. இல்லை இது எந்த இன்ஜினானால் வேலை செய்யுது, நாங்கள் பார்த்த வகையில் இன்ஜின் வேலை செய்யுது. என்ன ரீசன்னு தெரியல, சில சாப்பாடுகள் தண்ணியல் வசதிகள் இல்லைன்னு நினைக்கிறேன்.